الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وقال رسول الله صلى الله عليه وسلم من أخرج أذى من المسجد بنى الله له بيتا في الجنة رواه ابن ماجه صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாகுக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திரு காபா ஷரீஃபை நேரிலே சென்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திரு ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஃபீஅல் முذ்னிபீன் என்று நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் ஆயுளிலே நிறைவாக தந்துள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்து ஆரம்பம் செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் டிசம்பர் 6. இதே நாளில்தான் 1992 பாபர் மசூதியை கயவர்கள் தன்னுடைய கரங்களால் இடித்து தள்ளினார்கள். இன்றைய நாள்தான் பாபர் மசூதி ஷஹீதான நாள். அந்த நாளை மறக்க முடியுமா? மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித், பல்லாயிரக்கணக்கானவர்கள் அல்லாஹுவை தொழக்கூடிய, அல்லாஹுடைய கடமையை செய்யக்கூடிய ஒரு மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு தீய நாள் தான் இந்த டிசம்பர் 6. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எஞ்சிருக்கக்கூடிய அத்தனை மஸ்ஜிதுகளையும் பாதுகாப்பானாக. இப்பொழுது ஊப்பியிலே இருக்கக்கூடிய சாம்பல் மஸ்ஜிதிலே கயவர்கள் கை வைக்க பார்க்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கைமத்தனத்தை தவிடுபடியாக ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மஸ்ஜித் என்பது இரண்டாவது உயிர். அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு உயிர், அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னொரு உயிர் மஸ்ஜித். ஆக இந்த இரண்டு உயிரையும் ஒரு முஸ்லிமிடத்திலிருந்து பிரிப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஒரு முஸ்லிமுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதே போன்று அவனுக்கு மஸ்ஜித் என்பது உயிரை போன்றது. அவனை விட்டு பிரிக்க முடியாத, அவனை விட்டு அகற்ற முடியாத ஒரு புனித இடம்தான் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதிலே நாம் அல்லாஹுவை தொழுகிறோம்.
தொழுவதின் மூலமாக நம்முடைய அகமும் புறமும் சுத்தமாகிறது. நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உரம்போட்ட வாழ்க்கையாக, ஒரு சக்தி மிக்க, ஒரு இறை உணர்வு மிக்க வாழ்க்கையாக மாறி போகின்றது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். மன் அக்ரஜ அதம் மினல் மஸ்ஜிதி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு குப்பையை யார் அகற்றி விடுகின்றாரோ, நீக்கி விடுகின்றாரோ, அப்படிப்பட்டவருக்காக சொர்க்கத்திலே அல்லாஹ் மாளிகையை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது, மஸ்ஜிதை தூய்மையாக மேன்மையாக வைப்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீதும் பொறுப்பு. ஆனால் இந்த பொறுப்பை இன்றைக்கு நாம் பள்ளியிலே பணி செய்யக்கூடியவர்கள் மேலே வைத்து விட்டோம். இன்றைக்கு பள்ளியுடைய சிறப்பை அறிந்தவர்கள் எத்தனையோ ஊர்களிலே வெள்ளிக்கிழமை ஆனால் போதும், அந்த மஹல்லாவாசியெல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க. மஸ்ஜிதுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து தான் சுத்தம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் சில ஊர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த கடமை உணர்வு, மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடிய இந்த பொறுப்புணர்வு காலப்போக்கிலே மங்கிவிட்டது. ஒரு சிலர் மேலேயே சுமத்தாக்கப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்த மஹல்லாவும் மஸ்ஜிதை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். கனசுல் மசாஜிதி மஹ்ரூர் ஈத். மஸ்ஜிதுடைய குப்பைகளை அகற்றுவது நீங்கள் ஹூர்லீனுக்கு கொடுக்கக்கூடிய மகர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹூர்லீன்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு ஹலாலாக வேண்டுமா, நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும். அந்த மகர் என்ன தெரியுமா? கனசுல் மசாஜித், மஸ்ஜிதுகளை நீங்கள் தூய்மையாக ஆக்குவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உம்மு மிஹ்ஜன், ஒரு கருப்பு நிற பெண்மணி, மஸ்ஜிது நபவியை வந்து அடிக்கடி சுத்தம் செய்வார்கள். அந்த உம்மு மிஹ்ஜன் திடீரென்று வஃபாத்தாகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள். இரவு நேரத்திலே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தார்கள் முடிவு செய்கிறார்கள். இரவு நேரமாக இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பது அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும், அவருடைய கடமைகளிலே குறைவை ஏற்படுத்தும் என்ற கருத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்காமலேயே சஹாபாக்கள் ஜனாசா தொழ வைத்து அந்த உம்மு மிஹ்ஜன் என்ற அந்த பெண்ணை, பள்ளிக்கு பணி செய்த அந்த பெண்ணை ஜன்னத்துல் பகீயிலே அடக்கம் செய்து விட்டார்கள். காலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உம்மு மிஹ்ஜன் இறந்து விட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனால தான் பள்ளியாசலம் குப்பையா கிடக்குதான், பள்ளியாசலம் அசுத்தமாக இருக்கிறதா, அந்த பெண்மணி அதிகாலையிலே வந்து பள்ளியை சுத்தம் செய்து விடுவாரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்லூனி அலா கப்ரிஹா, அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு சொல்லுங்கள் என்று கபருக்கு சென்று சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு கபருக்கு சென்று காயிபு ஜனாசா நடத்தினார்கள். ஷாஃபி மதுஹபிலே இருக்கிறது. ஒருத்தர் தூரமான ஊரில் இறந்து விட்டாலும் அந்த மரண செய்தி வந்து விட்டால் அவர்களுக்காக ஷாஃபியாக்கள் ஜனாசா சொல்லுவாங்க. முன்னாடி ஜனாசாலாம் இருக்காது, அது காயிபு ஜனாசான்னு சொல்லுவாங்க. ஹனஃபி மதுஹபில் இல்லை, அந்த சட்டம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு மிஹ்ஜன் என்ற பெண்மணிக்காக வேண்டி காயிபு ஜனாசாவை நடத்தி அவருடைய பாவத்துக்காக நீ மன்னிப்பு கேட்டார்கள். மேலும் பெருமானார் சொன்னார்கள், பள்ளியின் குப்பை இந்த பெண்மணியை சொர்க்கத்திலே சேர்க்கும் என்று சொன்னார்கள். பள்ளியை சுத்தமாக்கிய இந்த பணி, இந்த ஒரே ஒரு பணி, இந்த ஒரே ஒரு அமல் இந்த பெண்மணி சொர்க்கம் பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, நாமும் இன்றைக்கு பள்ளிக்கு வருகிறோம்.
பள்ளியிலே கிடைக்கக்கூடிய அசுத்தங்களை, பள்ளியிலே கிடைக்கக்கூடிய குப்பைகளை காணாமல் செல்கிறோம், பாராமல் செல்கிறோம். அது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பொறுப்பென்று நினைக்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. சஹாபாக்கள் அப்படி வாழவில்லை. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் பள்ளிவாசல்களில் குப்பைகள் இருந்தால் உடனே அதை அகற்றுவார்கள், அதை நீக்குவார்கள். ஆக பள்ளிவாசல் என்பது எல்லோரும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு இடம்தான் பள்ளிவாசலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பள்ளிவாசலிலே விளக்கே இல்லை. நெருப்பு மூட்டுவார்கள், அந்த வெளிச்சத்தை வைத்து தொழுவார்கள். விறகுகளிலே பேரித்த மட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டுவார்கள், அதன் வெளிச்சத்திலே தொழுது செல்வார்கள். முதலாக சிரியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமீமுத் தாரி என்று சொல்லக்கூடிய சஹாபி முதலிலே அவர்கள் தான் பள்ளிவாசலை விளக்கு கொண்டாந்து வைத்தாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய விளக்கு, அந்த விளக்கை கொண்டு திரி போட்டு முதலிலே விளக்கு ஏற்றியவர்கள் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, என்ன விளக்கு இருக்கே என்று. தமீமுத் தாரி சிரியாவிலிருந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்தார்கள். நவ்வர்தல் இஸ்லாம நவ்வரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா. இஸ்லாத்திற்கே நீ பிரகாசத்தை கொடுத்து விட்டாய், அல்லாஹ் உனக்கு உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் உனக்கு பிரகாசத்தை கொடுப்பானாக. அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை புகழ்ந்து வாழ்த்தி சொன்னார்கள், அமா அன்னஹு லவ் கானத் லி பின்துன் லஸப்பத்துஹா. எனக்கு மட்டும் ஒரு மகள் இருந்தால், 4 மகள் இருந்தாங்க, 4 மகளையும் கட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் திருமணம் முடிக்காத ஒரு மகள் இருந்தால், ஒரு பிள்ளை இருந்தால், இந்த தமீமுத் தாரிக்கு நான் திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளிவாசலுக்கு விலக்கு வைத்தவரை, பள்ளிவாசலை பிரகாசிக்க வைத்தவரை தன்னுடைய குடும்பமாக அங்கே எண்ணி பார்த்தார்கள். தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இணைக்க நினைத்தார்கள் என்று சொன்னார். பள்ளிக்கு உதவி செய்வது அவ்வளவு சிறப்புக்குரியது, அவ்வளவு மேன்மைக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் சேரக்கூடிய, அவர்களுடைய குடும்பத்திலே போய் இணையக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்திலே சிலருடைய கூலியை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, என் உம்மத்திலே சிலருடைய நன்மைகளை எடுத்து காட்டப்பட்டது. எதற்காக வேண்டி தெரியுமா? அவர்கள் பள்ளிக்கு வரும்போதெல்லாம் பள்ளியிலே குவிந்து கிடக்கக்கூடிய, ஆங்காங்கே கிடக்கக்கூடிய குப்பைகளை தூக்கி வெளியே போடுவார்கள், குப்பைகளை அகற்றுவார்கள். அவர்களுக்குரிய நன்மைகளை எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்தில் நாம் எத்தனையோ நன்மைகளை செய்கிறோம், எத்தனையோ அமல்களை செய்கிறோம், அதற்கு நன்மைகள் எழுதப்படுகிறது, இவ்வளவு நன்மைகள் என்று பதிவு செய்யப்படுகிறது. அதையெல்லாம் பெருமானாருக்கு எடுத்து காட்டுவதில்லை. ஆனால் பள்ளிவாசலிலே கிடைக்கக்கூடிய அசுத்தங்களை, குப்பைகளை நாம் அகற்றினால் அதற்காக வேண்டிய அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கிறானே, அந்த நன்மைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே காட்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய விஷயம். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்தியாவிலே பள்ளிவாசல்களிலே கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லிம்கள் எதிலே கை வைத்தால் உணர்ச்சிப்படுவார்கள், எதிலே கை வைத்தால் கோபப்படுவார்கள், கொதித்து எழுவார்கள் என்று எதிரிகள் தெரிந்திருக்கிறார்கள். நம் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய மஸ்ஜிதிலே தான் இன்றைக்கு எதிரிகள் கை வைக்கிறார்கள். 100 வருடத்துக்கு முன்னால் தயாரித்த அவருடைய பைலா செயல் திட்டத்திலே அந்த பயங்கரவாதிகள் நிறைய திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார்கள். அதிலே 12வது விதி, அதிலே 12வது விதி என்னவென்று சொன்னால்,
முஸ்லிம்கள் தொழக்கூடிய பள்ளியிலே அதனுடைய அருகிலே சிலைகளை வைக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல்லாம் பழைய கோயில்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்தி முஸ்லிம்களை பயத்திலேயே வைக்க வேண்டும், முஸ்லிம்களை அச்சத்திலேயே வைக்க வேண்டும் என்று 14வது விதியிலே எழுதி வைத்திருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கோம். அதைத்தான் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1992 பாபர் மசூதியை கையில் எடுத்து பிரச்சனை செய்து அதை இடித்து இன்றைக்கு அவர்களுடைய வணக்க ஸ்தலத்தை கட்டியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காஞ்சியில் இருக்கக்கூடிய நானவாஃபி மஸ்ஜித், அதிலே பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஏற்கனவே கோயிலாக இருந்தது. தற்போது ஊப்பியிலே இருக்கக்கூடிய சாம்பல் என்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித், அது எங்களுக்குரியது என்று இன்றைக்கு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான போலீசுகளை அனுப்பி அங்கே ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே மிகப்பெரிய பிரச்சனையை மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 300 பள்ளிவாசல்கள் கோயில்களாக இருந்து மாற்றப்பட்டு இருக்கின்றன என்று பிரச்சனை செய்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 300 பள்ளிவாசல்கள் அது ஏற்கனவே கோயிலாக இருந்தது, பள்ளிவாசல்களாக கட்டப்பட்டு இருக்கிறது, மாற்றப்பட்டு இருக்கிறது என்று பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய பள்ளிவாசல்களை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்தியாவிலே மட்டுமல்ல, சீனா நாட்டிலேயும் பள்ளிவாசல்களிலே பிரச்சனை செய்கிறார்கள். சீனா நாட்டிலே ஆரம்ப காலத்திலே 1000 பள்ளிவாசல்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சீனர்கள் முஸ்லிம்கள் மீது பிரச்சனைகள் செய்து பள்ளிவாசல்களை, சில பள்ளிவாசல்களை இடித்தார்கள், சில பள்ளிவாசல்களை பொசுக்கினார்கள். நிலைமை என்ன தெரியுமா? 1000 பள்ளிவாசல்கள் இன்னைக்கு 24,000 பள்ளிவாசல்களாக சீனாவிலே உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் பள்ளிவாசலை கை வைப்பதன் மூலமாக, பள்ளிவாசலை பிரச்சனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வீட்டை அதிகரித்துக் கொண்டே இருப்பார். சீனா நமக்கு சாட்சி சொல்கிறது. 1000 பள்ளிவாசல்கள் இன்னைக்கு 2024 24,000 பள்ளிவாசல்களாக உயர்ந்திருக்கிறது. பிரான்சிலே எடுத்து பார்த்தால் 20 பள்ளிவாசல்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ 2024 2014 வெறும் 20 பள்ளிவாசல்கள் பிரான்ஸ் நாட்டில் இருந்துச்சு. இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் பிரான்சில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆக பள்ளிவாசலுடைய வளர்ச்சி இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஜெர்மனியிலே 1999 40 பள்ளிவாசல்கள் தான் இருந்தது. இன்றைக்கு 40,000 பள்ளிவாசல்கள் உருவாகி இருக்கிறது. ஆக இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், மற்ற மதத்தினர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பள்ளிவாசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 1890 இங்கிலாந்திலே ஒரே ஒரு மஸ்ஜித் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து மக்கள் இஸ்லாத்திலே சாரையாக வருவதன் காரணமாக இங்கிலாந்திலே ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் புதிதாக கட்டப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் உலகத்திலே மஸ்ஜிதுகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆளானப்பட்ட அமெரிக்காவில் ஒரு வாரத்துக்கு 2 பள்ளிவாசல் உருவாகும். அமெரிக்கர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழுவதற்கு பள்ளிவாசல் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அமெரிக்காவிலே வருடத்திற்கு 100 பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது. அமெரிக்கா முழுவதும் கிறிஸ்தவர்கள், யூதர்கள்
அங்கே இஸ்லாம் தலைத்து ஓங்குகிறது. இஸ்லாமியர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தொழுவதற்கும் வணங்குவதற்கும் பள்ளிவாசல் தேவைப்படுகிறது. வருடத்திற்கு அமெரிக்காவிலே 100 பள்ளிவாசல்கள் புதிதாக ஆரம்பிக்கப்படுகிறது என்று நாம் ஒரு சர்வேயிலே பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்கள் புதிதாக முளைத்துக் கொண்டே இருக்கிறது, உதித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்தியாவிலே இஸ்லாம் வெகுவாக பரவிவிட்டது. இஸ்லாம் இல்லாத ஒரு ஊரே இல்லை, முஸ்லிம்கள் இல்லாத ஊரே இல்லை. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 40,000 பள்ளிவாசல்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு காலத்திலே 400 பள்ளிவாசல்கள் இருந்தன. இப்போ உள்ள சூழ்நிலையிலே 40,000 பள்ளிவாசல்கள் இந்தியாவிலே மட்டும் இருக்கிறது என்று சொன்னால், அதிலே மிக பழமையான பள்ளிவாசல் தான் இந்த சாம்பல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அது 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், மிகப்பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல இன்றைக்கு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்திலே ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய யமன் நாட்டு அரசன் காபாவின் மீது பிரச்சனையை ஏற்படுத்தினான். யானப்படைகளை கொண்டு வந்தான், எதிரி படைகளை கொண்டு வந்து காபாவை இடித்து இதே காபாவை கொண்டு யமன் நாட்டிலே கட்டுவேன் என்று படையோடு வந்தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவுடைய எல்லையிலேயே ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய யானப்படையும் சிட்டுக்குருவிகளை அனுப்பி அவர்களை அழித்தான் என்று குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்கிறது. ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வச்சுட்டான், சூரத்துல் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். யானப்படைகளை கொண்டு உமது இறைவன் என்ன செய்தான் என்பதை நபியே நீ பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் அழிவே தான் ஆக்கினான். வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அந்த எதிரிகள் மீது அபாபீல் பறவை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் காலையிலே அதிகாலையிலே காபாவிலே பார்க்கலாம், சின்ன சின்ன குருவிகள் காபாவுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும். அதான் அபாபீல் பறவை. ஆக அபாபீல் பறவையை கொண்டு அந்த யானப்படைகளை அல்லாஹ் அழித்தான். அவைகள் தன்னுடைய வாயிலே பொடி கற்களை வைத்து தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கற்களை வாயிலே வைத்து அவர்கள் மீது எரிந்தது. அவர்கள் நிலைமை எப்படி ஆனது தெரியுமா? ஃபஜஅலஹும் கஅஸ்பின் மஅகூல். மென்று தின்னப்பட்ட வைக்கோலை கொண்டு அவர்கள் சின்னாபின்னமாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் அவருடைய தண்டனையை சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு எதிரிகள் மஸ்ஜித் மீது கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றி அல்ல, அவர்களுக்கு மகிழ்ச்சி அல்ல, அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள். நாம் செல்லவில்லை என்றாலும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து படைகளை அனுப்புவான். அந்த படைகள் தாக்கக்கூடிய தாக்குதல், அதனால் இவர்கள் தப்பிக்க முடியாது. இவர்கள் மாண்டு போவார்கள், மடிந்து போவார்கள். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون. இவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அக்காலத்திலே பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், அது புனித பள்ளிவாசல்கள் 3வது பள்ளிவாசல், புனித பள்ளிவாசல்கள் 3வது பள்ளிவாசல். அந்த பைத்துல் முகத்தஸை புக்த் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அரசு படைகளை கொண்டு போய் பைத்துல் முகத்தஸுடைய பள்ளிவாசலை நொறுக்கினான். பள்ளிவாசலை அழிச்சிட்டான். அந்த புக்த் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய அரசர் பள்ளிவாசல் இருந்த இடம் 40 ஆண்டுகள் பள்ளிவாசலே இல்லாமல் இருந்துச்சு. பைத்துல் முகத்தஸ் அந்த அளவுக்கு பைத்துல் முகத்தஸை சுக்குநூறாக்கிட்டான் புக்த் நஸ்ர். ஆனால் அவனுடைய கதியை அல்லாஹ் எப்படி ஆக்கிறான் தெரியுமா? ஒரு கொசுவை மூக்கிலே அனுப்பிட்டு
அவனுடைய மூளையில போய் அந்த கொசு சுத்தி அந்த கொசுவினுடைய வேதனையாலே அந்த அரசன் மாண்டான் மடிந்தான் என்று சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. ஆக அருமையானவர்களே, பள்ளிவாசலை தொட்டவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பாதுகாப்பதில்லை. இன்றைக்கு இந்தியாவிலே பல பள்ளிவாசல்களே எதிரிகள் டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இல்லத்தை பாதுகாப்பானாக. பள்ளிவாசல்கள் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உயிரை போன்றது. தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, கோயில்லா ஊரிலே குடியிருக்காதே. இதேதான் முஸ்லிம்களுக்கும், பள்ளிவாசல் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே. ஆக பள்ளிவாசல் இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உயிரை போன்றது. இன்றைக்கு இந்தியாவிலே 4000க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உயிரை போன்றது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நம்முடைய பள்ளிவாசல்களை பாதுகாப்பானாக. இன்றைக்கு முஸ்லிம்களின் நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, வீட்டிலே சண்டை போட முடியாதவர்கள் பள்ளியாசல வந்து சண்டை போடுறாங்க. வீட்டில் சண்டை போட முடியாது, மனைவி கிழிச்சிருவா, பள்ளியாசல வந்து சண்டை போடுகிறார்கள். பள்ளியாசலை வந்து அவர்கள் வீரத்தை காமிக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களின் நிலைமை எப்படி ஆகிப்போச்சு, தற்பெருமைக்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அங்கே இருக்கிறது 50 குடும்பம் தான், ஆனால் 500 பேருக்கு பள்ளியாசல் கட்டுகிறார். ஊரெல்லாம் வசூல், பள்ளியாசல் வசூல். ஆக இப்படி பள்ளியாசல் பேரிலே பல அநீதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பள்ளிவாசலுடைய தொடர்போடு யார் இருக்கின்றார்களோ, பள்ளிவாசலுடைய சம்மதத்தோடு யார் இருக்கிறார்களோ அவருடைய ஈமானை அல்லாஹ் உறுதியாக்குகிறான். அவர்களுடைய இறை நம்பிக்கைகளை பிரகாசத்தை கொடுக்கிறார். அதுபோன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எத்தனையோ அமல்கள் செய்யுங்க, ஆனால் பள்ளிவாசல் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உறுதி செய்யப்படுகிறது என்றார்கள். மம்பனா லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டி வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் கட்டக்கூடியவர் சொர்க்கவாதி என்பதை சொல்லி காட்டினார். எல்லோராலும் பள்ளிவாசல் கட்ட முடியாது, எல்லோராலும் பள்ளிவாசல் கட்ட முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கமஃஸஹி குதாதி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் பள்ளிவாசலை ஒரு குருவியினுடைய கூட்ட அளவுக்கு கட்டுகிறாரோ, குருவிக்குரிய அளவுங்க ஒரு ஜான் இருக்கும், ஒரு முழம் இருக்கும் குருவிக்குரு, அந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சார். ஒரு முசல்லா வாங்குற அளவுக்கு, ஒரு முசல்லா கட்டுற அளவுக்கு அவருக்கும் சொர்க்கத்திலே மாளிகை உண்டு என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, பள்ளிவாசலுடைய தொடர்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உயிர் போன்றது. உயிர் போனாலும் பரவாயில்லை, பள்ளிவாசல் போகக்கூடாது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்க வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு டிசம்பர் 6லையும் நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் போராட்டம் பண்றோம்? எதிரிகள் இன்னொரு பள்ளிவாசல கை வச்சிடக்கூடாது. போராட்டத்தை நிறுத்திடலாம்ல, எதுக்கு போராட்டம் அப்படின்னு சிலர்கள் நினைக்கிறோம். எதுக்கு போராட்டம்? எதிர்காலத்திலே இனிமேல் எந்த ஒரு பள்ளியையும் எதிரிகள் உடைத்து விடக்கூடாது, கை வைத்து விடக்கூடாது என்பதை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் டிசம்பர் 6லே மஸ்ஜித் எதிர்ப்பு போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பள்ளிவாசல்களை பாதுகாப்பானாக. நம்முடைய பள்ளிவாசல்களை அடிக்கடி வந்து தொழக்கூடிய பாக்கியத்தை, தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.